Very fine. Good morning to all. This is Bharat Raja, zoology teacher. I'm happy to welcome all the 9th standard students for this session. And in this class onwards, I am going to teach the science, especially biology for the 9th standard students. 9th standard students in the class biology teach பண்ண போறோம். யூனிட் வைஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 10th ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் 9th 10th 11th 12th a complete video will be given to you, and this video also helps to you to score the more mark in board exam as well as competitive exam. Not only for board exam, if you continuously watch our videos, definitely you will score more mark in competitive exam also. We are going to give a lot of mnemonics, lot of ideas how to score more mark in competitive exam. What are the careers available for biology students? What are the higher studies opportunities available for the biology students? And how you can score more mark in competitive exams. These are the points we are going to discuss along with the subject. So continuously keep watching the video for better understanding. நோட்டு போட்டு என்னென்ன நடத்துகிறேன் அப்படிங்கிறது எழுதிக்கிட்டே வாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா டெக்ஸ்ட் புக் இருந்துச்சு அப்படின்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸில் வாங்கி வச்சுக்கோங்க, அல்லது ஸ்கூலில் கொடுத்தாங்கன்னா டெக்ஸ்ட் புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அந்த டெக்ஸ்ட் புக்கை வச்சுட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ண போகிறோம், 1 மார்க் டிஸ்கஷன் பண்ண போகிறோம், 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு என்னென்ன இருக்கோ எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் புக்கு அல்லது கிளாஸ் ஒர்க் நோட் கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஒன்ஸ் அகேன் ஐ வெல்கம் ஆல் த 9th standard students for this new class. Welcome my dear students. Let's move on to the chapter. Unit number 17. This is the first unit in biology, 9th standard biology. Unit number 17. The unit name is Animal Kingdom. Kingdom என்னன்னு பார்க்க போகிறோம், சொல்கிறேன். Animal. Anyone can say what are the characteristic features of an animal? யாராவது சொல்ல முடியுமா என்ன கேரக்டர் அனிமல் அப்படின்னா? அனிமலோட பெக்குலியரான கேரக்டர் என்ன அப்படின்னா எழுதிக்கோ. லோக்கமோஷன். லோக்கமோஷன் மீன்ஸ் லோக்கஸ். லோக்கஸ் மீன்ஸ் லொக்கேஷன். மோஷன் மீன்ஸ் மூமெண்ட். ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி மூவ் ஆகக்கூடிய எல்லாமே அனிமல் தான். திஸ் ஒன் ஆஃப் த பெக்குலியர் கேரக்டர் ஃபார் த அனிமல். மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் ஃபார் த ஃபுட் or for reproduction or any other need. ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆனாங்கன்னா அது என்ன சொல்லணும்னா அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். And what are the topic we are going to discuss in this part? The students going to understand the classification of animal kingdom. அனிமல் கிங்டத்தை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னென்ன கேட்டகரியில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இங்கே நிறைய அனிமல்ஸ் இருக்குது, எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் பாருங்கள். எப்படி கிளாஸிஃபை பண்ணிக்கலாம்? லாட் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் கிவன் ஹியர். பேர்ட்ஸ் அண்டு மேமல்ஸ். இது பறக்குது, இதால் பறக்க முடியாது. அப்போ பறக்கிறத ஒரு தனி கேட்டகரியில் கொண்டு போயிடுவோம். அவங்க முட்டை போடுவாங்க, அதனால் பேர்ட்ஸ். இவங்க பறக்க மாட்டாங்க, நடந்து போவாங்க, அப்போ மேமல்ஸ், ஏன்னா அவங்க குட்டி போடுவாங்க, மெமரின் கிளாண்ட் இருக்கும். லைக் தட் யூ ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல். எப்படி அனிமலை கிளாஸிஃபை பண்ணுறாங்க and identify and study the different group of animal. இப்போ இதுவே பார்த்துட்டோம், பேர்ட்ஸ் தனியாக, மேமல்ஸ் தனியாக, அக்வாட்டிக் அனிமல்ஸ் தனியாக, பிளான்ஸ் தனித்தனியாக இருக்கிறாங்க. லைக் தட் ஸ்டடி த டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் அனிமல் அண்ட் லிஸ்ட் அவுட் த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த அனிமல் பேஸ்ட் ஆன் தயர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். என்னன்னு சொல்ல போகிறேன், வாட் இஸ் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், வாட் இஸ் டைப் ஆஃப் சிமெண்ட்ரி. சிமெண்ட்ரினா சமச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். சீலோம், that means body cavity and various body activity. என்னென்ன வேலை செய்கிறாங்க, பாடி கேவிட்டி இருக்கா இல்லையா, சிமெண்ட்ரி என்ன டைப் ஆஃப் சிமெண்ட்ரி, இதெல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் ரெகக்னைஸ் தட் த பைனாமியல் கிளாசிஃபிகேஷன் ஹேஸ் லத்தீன் ஆர் கிரீக் வேர்ட்ஸ். வாட் இஸ் பைனாமியல்? பை மீன்ஸ் டூ, பைனா ரெண்டு, நாமியல் அப்படின்னா நேம்னு அர்த்தம். ஒரு அனிமலுக்கு 2 நேம் இருக்கும். பாரதி, ராஜா, 2 நேம் இருக்கா? அல்ல ஃபர்ஸ்ட் நேம் என்ன சொல்லணும்னா ஜீனஸ் நேம், செகண்ட் நேம் ஸ்பீசிஸ் நேம். அது மாதிரி என்னன்னா ஒரு அனிமலுக்கு நேம் வைக்க போகிறோம். எப்படி வைக்க போகிறோம்? ஐடென்டிஃபை த ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த ஜீனஸ் அண்ட் செகண்ட் நேம் ஆஃப் த ஸ்பீசிஸ். These are the topics we are going to discuss in this part. And before entering to the topic, you must understand
What is meant by variation? What is meant by variation? Every organism exhibit the variation in their external appearance and internal structure and behavior and mode of living. See, there are 4 animals are given in the picture. 4 animal கொடுத்திருக்கேன் பாருங்க. 4 அனிமலுக்கு என்ன வேரியேஷன் இருக்கு பாருங்க. 4மே ஒரே கேட்டகரி தான். monkey. Human being also monkey. Human being monkey, yes, monkey. ஒரு monkey பேர் orangutan. The name of the another monkey is gorilla. The another monkey is chimpanzee and another monkey is human. இங்க போயிடக்கூடாது. Another monkey is human. Lot of variations also there. Here the body covering with brown color fur. Here the body covered with dark black color fur. And here the body covered with light black color hairs or fur. And there is no body hairs. This is a external morphology. This is called variation. அனிமலுக்கு இடையில இருக்கக்கூடிய மாறுபாடு அவ்வளவுதான் வேரியேஷன். And see here also a lot of animals also given. What is the difference between these 2 animals? Here the body fully covered with numerous hairs. Here there is no hairs, the mild hairs. And the horn is there, horn na kombu. இங்க வந்து there is no horn. This is a external morphology, that is called variation. So ஒவ்வொரு ஆர்கானிசத்துல என்ன இருக்கும்னா வேரியேஷன் இருக்கும். And this variation, this is a basic for diversity. What is diversity? Varieties of organisms. நிறைய varieties of organism இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம். What is the basic for this diversity? நிறைய அனிமல் இருக்கிறாங்க, நிறைய monkeys இருக்கிறாங்க because of variation. Question கேட்கலாமா? Which is the factor that determine the or that basis for a diversity? எந்த ஃபேக்டர் டைவர்சிட்டிக்கு பேசிஸா இருக்கிறாங்க? வெரி குட். வேரியேஷன் இஸ் த ஃபேக்டர் தட் பேஸ் ஃபார் த டைவர்சிட்டி. முடிச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் we move on to classification. What is meant by classification? The method of arranging the organism into groups on the basis of similarities and differences is called classification. On the basis of similarities, on the basis of differences, the animals are classified into or grouped into several categories. That is called classification. Once again see this picture. இது எப்படி சார் கிளாஸிஃபை பண்ணலாம்? இப்போ பேசிக்கா நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? ஒரு 4 அனிமல்ல ஹார்ன்ஸ் இருக்கு. அப்போ இது என்னலாம்? Based on their similarities, these organisms are comes under the same category. That means horned animal. கொம்பு உடைய விலங்குகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில அனிமல்ஸ் இங்க பாருங்க பறக்குது. இங்க ஒரு அனிமல் இருக்கு. These are the birds based on their similarity because of they can fly. And some organism also living in the aquatic medium. They are aquatic animals. Like that grouping of organism or arranging of organism or grouping of organism based on their similarities, that is called classification. 2 மார்க்ல எழுதிரலாமா? டெஃபினட்டா 2 மார்க்ல கேட்பாங்க what is meant by classification. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம் what is meant by classification. Very good. Grouping of organism based on their similarities. ஒண்ணு இல்லையா, வீட்டில் நாய் வளர்க்குறோம் ஐயா, நம்மளும் நாயும் ஒன்னாயா? தெருவில் ஒரு 10 நாய் இருக்கு, அதெல்லாம் ஒரு குரூப். வீட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம், நாயின்னு சொல்லுவோமா? நம்மளாம் ஒரு குரூப். என்ன ரீசன்? ஏன் தனித்தனியாக பிரித்தோம்? பிகாஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ். நமக்கெல்லாம் ஒரு கேரக்டர், நம்மளேருந்து அவங்க நிறையா வேறுபடுறாங்க. வெளியில் போய் ஒரு இடத்துல சாதம் வைக்கிறீங்க, ஏதோ ஒரு இடத்துல சாதம் வைக்கிறீங்க, குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் நிறையா வரும். அதில் காக்கா, குருவி, நிறையா பேர்ட்ஸ் வரும். Based on their similarities, you are going to grouping. Animal group பண்ண போற. That group is called classification. And next we move on to another title, taxonomy. What is meant by taxonomy? This is a scientific classification. That's all. Scientific classify பண்ணணும். என்ன scientific classification? Morphological character, internal structure, habit, habitat. வாழிடம், வாழும் முறை, மார்ஃபாலஜிக்கல் புறத்தோற்ற அமைப்பு, அனாட்டமிக்கல் செக்ஸ், இதெல்லாம் பார்த்து கிளாஸிஃபை பண்ணோம்னா that is called scientific classification. The scientific classification of organism is called taxonomy. What is the difference between the classification and taxonomy? Taxonomy is a scientific classification and classification is a grouping of organism. That is the difference.
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? And this taxonomy helps to understand the relationship among the different group of animal. இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், லைக் தட். இட் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் அமங் த டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் ஆர்கனிசம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? என்னென்ன பார்த்தோம்? வாட் இஸ் மீன் பை வேரியேஷன்? வேரியேஷன் மீன்ஸ் differences of the external appearance or internal structure and behavior and mode of living. That is called variation. This is a base for what? Diversity. Next classification, next taxonomy. Next slide polama. The first systematic approach of the classification of the living organism was made by Sweden botanist Carolus Linnaeus. Carolus Linnaeus தான் முத என்ன பண்றாருன்னா the classification of organism அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வர்றாரு. He generate the standard system for the naming of the organisms. Binomial nomenclature இருக்குல்ல, அதை கொண்டு வந்தவரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Carolus Linnaeus தான். எப்படி கொண்டு வராரு, எப்படி கிளாஸிஃபை பண்றாரு? based on the genus and species. All the names, all the zoological name, all the biological names are in a Latin language. Latin languageல தான் இருக்கும். because of this is a dead language. கேட்பான் ஏன் மோஸ்ட் ஆஃப் த பயாலஜிக்கல் நேம்ஸ் வந்து லத்தீன் லாங்குவேஜில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இது டெட் லாங்குவேஜ். இதில் மறுபடியும் ஆல்டர் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நல்லா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 1 மார்க் லாண்டர் பண்ணிக்கோ. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த சிஸ்டமேட்டிக் அப்ரோச் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம் வாஸ் மேட் பை Carolus Linnaeus. And one more another information you have to understand in the regarding the Carolus Linnaeus, he is the father of modern taxonomy because of for the first time the hierarchy classification. Next பார்க்க போறோம் hierarchy classification. The hierarchy classification also given by Carolus Linnaeus and founder of the modern taxonomy and scientific system of the taxonomy and binomial nomenclature also was introduced by the Carolus Linnaeus. So what are the work done by Carolus Linnaeus? The systematic approach of the classification and binomial system and founder of the modern systematics, father of modern taxonomy. These are the points you have to understand regarding the Carolus Linnaeus. Next title of this lesson is classification of living organisms. What is meant by classification of living organism? Classification is the ordering of the organism into the group on the basis of their similarities and dissimilarities and relationship. ஏற்கனவே பார்த்துட்டோம் ஒரு அனிமலோட சிமிலாரிட்டி என்ன ஒற்றுமை இருக்கு, என்ன வேற்றுமை இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி அனிமலை குரூப்பிங் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா, இந்த அனிமல் ரெண்டும் ஒண்ணா, அப்ப இது ரெண்டும் சேம் கேட்டகரி. இவங்களும் ஒண்ணா, மங்கீஸ் தான், பட் இவங்க வேற மங்கி, இவங்க வேற மங்கி. இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா லோ லேண்ட் கொரில்லா. திஸ் இஸ் அ லார்ஜஸ்ட் மங்கி இன் த வேர்ல்டு. எழுதிக்கோ, உலகத்துல பெரிய மங்கி எது அப்படின்னா லோ லேண்ட் கொரில்லா. அண்ட் லைன் டைல் மெக்காக்கா, இது எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசிஸ் நினைக்கிறேன், அழிஞ்சு போச்சு. இது வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், அழியக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு மங்கி. லோ லைன் டைல் மெக்காக்கா, சிங்கவால் குரங்குன்னு சொல்லுவோம். இவங்க ரெண்டும் ஒண்ணா கிடையாது. அப்ப என்ன பண்ண போறோம்னா குரூப்பிங். இது ஒரு குரூப், இது ஒரு குரூப். திஸ் இஸ் அ கேட் குரூப், திஸ் இஸ் அ monkey group. That's all. Grouping of organism based on their similarities. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க, அதனால இது ரெண்டையும் கேட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில கொண்டு வந்துட்டோம். இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க, அதனால மங்கிங்கிற கேட்டகரி கொண்டு வந்தோம். இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒற்றுமை கிடையாது. that is similarities and there is no relationship. That is called classification. And in the classification part we have to understand what is meant by 2 kingdom classification, 3 kingdom, 4 kingdom and 7 kingdom classification. The 2 kingdom classification, entire organisms can be classified into 2 groups, that is animal kingdom and plant kingdom. This is animal kingdom and plant kingdom. This 2 kingdom classification was given by Carolus Linnaeus. எழுதிக்கோ, 2 kingdom classification முத சொன்னது யார் அப்படின்னா Carolus Linnaeus அப்படின்னு சொல்லிட்டு. All the living organisms are grouped into 2 categories. One is kingdom Plantae, another one is kingdom Animalia. எப்படி classify பண்றாங்கன்னா based on their mode of locomotion. Animal வந்து மூவ் ஆகும், plant வந்து மூவ் ஆகாது. And plants also are able to make their own food because of they contains a chlorophyll pigment. அவங்க ஃபுட்டுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அவங்க உடம்புல என்ன இருக்கு, chlorophyll pigment இருக்கு. And have a cell wall. Here no cell wall. Sedentary animal, ஒரே இடத்துல நிலையா இருக்கும். Sedentary means நிலையாக, எழுதிக்கோ. And motile, they can move.
இங்கே பிளான்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நிலையாக இருக்குது, ஆனால் பேர்ட்ஸ் வந்து பறந்து வருது, பட்டர்ஃப்ளை. அப்போ திஸ் இஸ் கால்டு டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன். உலகத்தில் இருக்க எல்லா உயிருள்ள பொருளையும் ரெண்டாக பிரிக்கிறோம், அனிமல்ஸ் அண்டு பிளான்ட்ஸ்னு பிரிக்கிறோம். யாரெல்லாம் தன்னோட உணவை ஒரே இடத்துல இருந்து தயாரிச்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாமே பிளான்ட்டு, தன்னோட உணவுக்காக வேற ஒரு இடத்துக்கு போகிறவங்கள அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். தட்ஸ் ஆல். டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ஓவர். யார் கொடுத்தாங்க? கரோலஸ் லின்னேயஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த்ரீ கிங்டம் கிளாசிஃபிகேஷன். அலாங் வித் தட் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ், especially protozoans also include in this part. But what are the organisms included in the three kingdom classification? Plants, animals and unicellular organism. ஒரு செல் உயிரி தனியாக ஒரு கேட்டகரியில் கொண்டு வந்துட்டாங்க. அனிமல் எல்லாம் ஒரு கேட்டகரி, பிளான்ட் எல்லாம் ஒரு கேட்டகரி. This three kingdom classification was given by Ernest Haeckel. யார் கொண்டு வர்றாங்க? எர்னஸ்ட் ஹேக்கல் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் எதை கொண்டு வர்றாரு அப்படின்னா த்ரீ கிங்டம் கிளாசிஃபிகேஷனை கொண்டு வர்றாரு. ஓகே, next five kingdom classification. Here five kingdom classification was introduced by உன் புக்கில் இருக்க எழுதிக்கோ R.H. Whittaker. ஒன் மார்க்கில் கேட்பாங்க. R.H. Whittaker was introduced the five kingdom classification. In this classification what are the organisms? Monera, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வருவாங்க. யாருன்னா பாக்டீரியா அண்ட் ஆர்கிபாக்டீரியா ரெண்டு பேரும் சேர்த்து மொனீரா அப்படின்னு சொல்லுவோம். மொனீரா, புரோடிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்டு அனிமாலியா. இதில் எது புதுசாக சேர்ந்துருக்காங்க? ஃபங்கஸ் சேர்ந்துருக்குறாங்க. அந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறோம்னா மொனீரான்னு சொல்கிறோம். அப்போ மொனீரா, புரோடிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. புரோட்டோசோவன் இது வந்து யூகேரியோட்டிக். இந்த டிஃபரன்ஸ் எழுதிக்கோ. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூகேரியோட்டிக் அண்ட் ப்ரோகேரியோட்டிக்? யூ மீன்ஸ் ட்ரூ. யூ மீன்ஸ் ட்ரூ. கேரியோ, குரோமோசோம் ஆர் நியூக்ளியஸ். ஒரு செல்லுக்குள்ளார உண்மையான உட்கரு இருந்து அதுக்குள்ள டிஎன்ஏ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் யூகேரியோட்டிக். ஒரு செல்லுக்குள்ளார நியூக்ளியஸ் இல்லாமல் இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் ப்ரோகேரியோட்டிக். புரோட்டிஸ்டா அப்படிங்கிறது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் தான். மொனீராங்கிறது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் தான். பட் புரோட்டிஸ்டா அப்படிங்கிறது யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். தட் மீன்ஸ் ஹேவ் அ ட்ரூ நியூக்ளியஸ். பட் மொனீரா ஹேவ் நோ ட்ரூ நியூக்ளியஸ். So what is the mnemonics for? Memorize this five kingdom organisms of this five kingdom classification. Most people find attractive plants. Most people find attractive plants. This is the mnemonics. Most, Monera, people, Protista, find, fungi, F for fungi, A for attractive, animals, then P for plants. This is a mnemonics. எழுதிடலாமா? Most people find attractive plants. Monera, most, M for Monera, P for Protista, F for fungi, then P for plant, attractive, A for animal. So what are the characteristic features that observed for classification of five kingdom classification? Cell structure, mode of nutrition, body organization and reproduction. அனிமல்ஸ்லையும் பிளான்ட்ஸ்லையும் என்னன்னா செக்ஸுவல் அண்ட் ஏசெக்சுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்கும். ஹையர் ஸ்டடீஸ்ல பார்ப்போம். பாடி ஆர்கனைசேஷன் யூனிசெல்லுலாரா மல்டிசெல்லுலாரான்னு பார்ப்போம். ஃபங்கஸ் மல்டிசெல்லுலார், பிளான்ட் மல்டிசெல்லுலார், உடம்புல நிறைய செல்ஸ் இருக்கும். அனிமல்ஸ் மல்டிசெல்லுலார். புரோடிஸ்டா யூனிசெல்லுலார் பட் யூகேரியோட்டிக். மறந்துடாது, யூகேரியோட் உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா உண்மையான நியூக்ளியஸ் இருக்கும். அண்ட் மொனீரா ஹேவ் நோ நியூக்ளியஸ் பட் தே ஆல்சோ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். அவங்களும் ஒரு செல்லு தான், ஒரே ஒரு செல்லு தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு செல்லு தான் உயிரி. ஆனால் உள்ளார என்ன கிடையாதுன்னா நியூக்ளியஸ் கிடையாது. அதனால் அது என்ன சொல்லுவோம்னா ப்ரோகேரியோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோகேரியோட்டிக். டிஃபரன்ஸ் பிட்வீன் த ப்ரோகேரியோட்டிக் யூகேரியோட்டிக் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த ஆர்கானிசம் ஹேவ் அ ட்ரூ நியூக்ளியஸ் that is called a eukaryotic. The organism does not have any nucleus, that is called a prokaryotic. எழுதிடலாமா? ஓகே, ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ஓவர். டூ கிங்டம், த்ரீ கிங்டம் அண்ட் ஃபைவ் கிங்டம் ஓவர். நெக்ஸ்ட் செவன் கிங்டம் கிளாசிஃபிகேஷன். திஸ் செவன் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை கெவாலியர் ஸ்மித். இது ஹையர் ஸ்டடீஸில் நீங்கள் படிப்பீங்க. கெவாலியர் ஸ்மித் அப்படிங்கிறவர் என்னன்னு இல்லை, ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ரிவைஸ்டு into seven kingdom classification by Cavalier Smith. Cavalier Smithங்கிறவர் சிக்ஸ் கிங்டம் கிளாசிஃபிகேஷனை முறையாக
செவன் கிங்டம் கிளாசிஃபிகேஷனை ரிவைஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோ கேரியோட்டுன்னு சொன்னல, அந்த ப்ரோ கேரியோட்டையும் யூ கேரியோட்டையும் தனித்தனியாக பிரிக்கிறார். ப்ரோ கேரியோட்டு ஃபுல்லாக ஒரு கேட்டகரி, யூ கேரியோட்டு ஃபுல்லாக ஒரு கேட்டகரி. அந்த ப்ரோ கேரியோட்டில் யார் யாரா வராங்க? யூ பாக்டீரியா அண்ட் ஆர்கி பாக்டீரியா. யூ பாக்டீரியா மீன்ஸ் ட்ரூ, யூ மீன்ஸ் ட்ரூ, உண்மையான பாக்டீரியா. ஆர்கி பாக்டீரியா அப்படிங்கிறது எதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனாக இருக்கும் அங்கே வளரக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் ஆர்கி பாக்டீரியான்னு சொல்லுவோம். ஹை டெம்பரேச்சர் ஆர் லோ டெம்பரேச்சர் வல்கனோக் வென்ஸ், எரிமலைன்னு சொல்லுவோம். எரிமலையில் வாழும், அப்படி இல்லைன்னா போலார் ஐஸ் கேப்பில் வாழும். அதை என்ன சொல்லுவோம்னா ஆர்கி பாக்டீரியா. ரெண்டு பேருமே ப்ரோ கேரியோட்டு தான். இந்த யூ பாக்டீரியாவும் ஆர்கி பாக்டீரியாவும் எதில் கொண்டு வந்துறாருன்னா ப்ரோ கேரியோட்டில் கொண்டு வந்துறாரு. அண்ட் யூ கேரியோட்டில் யாரெல்லாம் வராங்க? உண்மையான நியூக்ளியஸ் உள்ளவங்க புரோட்டோசோவா, குரோமிஸ்டா. குரோமிஸ்டாங்கிறது என்ன? டைப் ஆஃப் ஆல்கே. குரோம்னா கலர்னு அர்த்தம், கலரை கொடுக்கக்கூடிய ஆல்கே. கலராக இருக்கக்கூடிய குரோமிஸ்டா, கலராக இருக்கக்கூடிய ஒரு உயிரி. அண்ட் ஃபங்கை, பிளான்ட், அனிமலியா. These 5 organisms are comes under the eukaryotic. So 5 plus 2, 7. The 7 kingdom classification was introduced by Cavalier Smith. Next நம்ம பார்க்க போகிறது hierarchy classification. What is meant by hierarchy classification? அந்த hierarchy classificationல எப்படி அனிமலை கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.